ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வீட்டுல ஒரு வாத்து தங்கமுட்டை போட்டுச்சா. அந்த தங்கமுட்டையை பார்த்ததும் விவசாயிக்கும் அவரோட மனைவிக்கு ஒரே அதிர்ச்சி. இப்படியே டெய்லியும் வாத்து தங்கமுட்டை போட்டு தின்னுச்சா. இந்த முட்டை என்ன பண்றதுன்னு தெரியாம மனைவியும் கணவனும் சரி இதை நம்ம போய் கடையில வைக்கலாம், கடையில வித்து காசு சம்பாதிக்கலான்னு ஒரு கடையில போய் வித்தாலாம். அந்த வியாபாரி முட்டையை பார்த்துட்டு, அடடா எவ்வளவு பெரிய முட்டையா, இந்த யார்கிட்டையும் விற்காதீங்க, என்கிட்டயே வச்சிருங்கன்னு நிறையா பணத்தை கொடுத்தாராம். இப்படியே டெய்லி வாத்து முட்டையை விற்று ஒரு பெரிய பணக்காரர் ஆகிட்டாரம்மா. பெரிய பணக்கார வசதி மாளிகை எல்லாம் கிடைச்சிடுச்சு. அப்போ ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, வாத்தோட வயிற்றை கிழிச்சு பார்க்கலாம், அதுக்குள்ளே நிறையா முட்டை இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை எடுத்து நம்ம உடனடியாக விற்று பெரிய பணக்காரலாவே யோசிச்சாரு. அப்போ மனைவி சொன்னாங்க, முட்டாள் மாதிரி பண்ணாதீங்க, அப்படி பண்ணால் வாத்து செத்துருந்தது. அதுக்கு அவர் கேட்டாமா, நான் பண்ணியே தீருவன்னே. அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு போய் வாத்தை விரட்டி வாத்தை இப்போ நான் உன்னை கொண்டு எல்லா தங்கத்தையும் எடுக்க போறேன்னு வாத்தை கொண்டாரு. அடுத்து பார்த்து உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதும் அவருக்கு ஒரு அதிர்ச்சி. அச்சோ, தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு தன் மனைவி கிட்ட சொன்னது. மனைவி சொன்னாங்கம்மா, இதுக்குதாங்க பேராசைப்படக்கூடாது, பேராசைப்பட்டனா இப்போ நமக்கு தான் நஷ்டம். அப்ப அவர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரம்மா, பேராசை நம்மளை எப்ப வேணா முட்டாள்தனமா யோசிக்க வைக்கணும். நன்றி.